ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கூடையோடைய மெஷர்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து நார்மலாக போட்டு மேலே ஹைட் வந்து கிராஸ் கட் போட்டிருக்கேன் அந்த கூடை நான். இது வந்து பார்த்திங்கன்னா 8 அடியில் 20 ஒயர் வந்து கட் பண்ணிக்கணும். அதில் 8 ஒயர் வந்து க்ரீன் கலரும் மீதி 12 ஒயர் வந்து ஆரஞ்சு கலரும் கட் பண்ணிக்கணும். இது பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12 லைன் போட்டிருக்கேன். அதில் 4 லைன் வந்து ஆரஞ்சு, மேலே 4 லைன் க்ரீனு, கீழே 4 லைன் க்ரீனு, மொத்தம் பேஸ் வந்து 12 லைனு. மேலே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் நாட் போட்டிருக்கேன். 4 ஒயர் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். சேம் கலராக என்ன போட்டிருக்கோமோ அதே ஜாயின் பண்ணி மேலே கிராஸ் கட் போட்டிருக்கேன். இது வந்து வி ஷேப்பில் முடிச்சிருக்கேன். இந்த கூட நான் கஸ்டமர் அப்படி தான் கேட்டாங்க. பாருங்க, ரொம்ப அழகாகவே மார்க்கெட் சைஸு வெளியே கடைக்கு எடுத்துகிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். இந்த கூடை பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் லஞ்சு கூடை. இது வந்து 5 அடியில் 21 ஒயர் வந்து கட் பண்ணிக்கணும். நம்ம பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 லைன் போடணும் இந்த கூடைக்கு. இதில் பேரட் க்ரீனு அண்டு டார்க் பிங்க்கு. பேரட் க்ரீனில் வந்து 14 ஒயரும், டார்க் பிங்க்கில் வந்து 7 ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 21 ஒயரு 5 அடியில். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 லைனு, மேலே வந்து 19 லைன் போட்டுட்டு ஒரு லைன் உள்ளே மடித்து சொருவிருக்கேன். பாருங்கள். அடுத்து இந்த கூடை வந்து நெல்லிக்காய் பீட்ஸோடைய கூடை வந்து இதுவும் பார்த்திங்கன்னா 5 அடியில் 18 ஒயர் வந்து கட் பண்ணிக்கணும். இதுக்கு பேஸ் வந்து 9 லைனு, ஃபுல்லாக வந்து பிங்க் கலர்லேயே போட்டிருக்கேன். மணி வந்து ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன் அந்த கூடைக்கு நான். 5 அடியில் 18 ஒயரு, பேஸ் வந்து 9 லைன் போட்டு மேலே பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து 3 லைன் போடணும். அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து நம்ம பீட்ஸ் வந்து கோக்கணும். அதே மாதிரி 3 லைன் போட்டு மறுபடியும் ஒரு லைன் வந்து பீட்ஸு, மொத்தம் 4 லைன் வந்து பீட்ஸ் கோத்துருக்கேன். பார்த்திங்களா, அதுக்கு கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அழகாக இருக்கும் அந்த கூடை. இதுவும் சேம் மெஷர்மெண்ட்டு, கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டு. டார்க்கு பேரட் க்ரீனு ப்ளஸ் ரெட் கலர் வந்து பீட்ஸ் வந்து நான் இதுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், அதே மெஷர்மெண்ட்டு தான், கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு, பீட்ஸும் டிஃப்ரெண்ட் கலரு. கோயிலுக்கு தேங்காய் வாழைப்பழம்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அழகாக இருக்கும் அந்த கூடை. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் கண் கூடை. இது வந்து பேஸ் வந்து நார்மலாக போட்டு மேலே ஹைட் வந்து சிவன் கண் போட்டிருக்கேன். இது வந்து நல்ல டார்க் எல்லோ ப்ளஸ் பிளாக் கலரில் வந்து போட்டிருக்கேன். இது வந்து 5 அடியில் வந்து 21 ஒயர் கட் பண்ணிக்கணும். 21 ஒயர் வந்து கட் பண்ணிக்கணும் 5 அடியில். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 லைன் போட்டிருக்கேன். மேலே ஹைட்டில் வந்து சிவன் கண். பேஸ் ஃபுல்லாகவே எல்லோ கலர் ஒயர் கொடுத்துருக்கேன். மேலே வந்து ரன்னிங் ஒயர் பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து சிவன் கண் போட்டிருக்கேன். மொத்தம் 19 லைன் போட்டிருக்கேன். ஒரு லைன் உள்ளே சுருங்கணும். மொத்தம் 18 லைன் வரும். பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன் இந்த கூடைக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து சேமாக வரும். பார்த்திங்களா, அப்போ தான் கூடை வந்து அழகாக இருக்கும். இந்த கூடை பார்த்திங்கன்னா சின்ன கூடை. இது வந்து பார்த்திங்கன்னா 6 அடி கட் பண்ணிக்கணும். 16 ஒயரு, 6 அடியில் 16 ஒயரு. பேஸ் வந்து 8 லைன் போடணும். நான் பேஸ் ஃபுல்லாகவே பிங்க் கலரில் தான் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பார்டருக்கோசம் நான் வந்து இந்த ஃபஸ்ட்லேயும் இந்த லாஸ்ட்லேயும் ஒயிட் கலர் வந்து ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கேன். மீதி இதுக்கெல்லாம் வந்து பிங்க் கலரே ஜாயின் பண்ணியிருக்கேன். பேஸ் வந்து நார்மல், மேலே ஹைட் வந்து கிராஸ். இந்த கூடை ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா கூடையும் போட்டிருக்கேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் அந்த கூடையை போட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.